நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 90ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வேதத்தில் உள்ள ஜெபங்களிலெல்லாம் மிக முக்கியமான ஜெபம், வேதத்தில் உள்ள ஜெபங்களிலெல்லாம் மிக முக்கியமான ஜெபம் அப்படி சொல்லி அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன வசனம்னா சங்கீதம் 90:12 அந்த வார்த்தை நம்ம வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். இது என்ன ஜெபம் அப்படின்னா தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம்னு சொல்லி இந்த சங்கீதம் 90க்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னதுங்க? தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். அப்ப வேதத்தில் உள்ள ஜெபங்களில் எல்லாம் மிக முக்கியமான ஜெபம் இந்த சங்கீதம் 90:12. என்ன வசனம்னா நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி. வேதத்தை மிக முக்கியமான மைய வசனம் அப்படி சொல்லப்படுறது. மனுஷனை நம்புறத பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? அப்ப வேதத்துல மிக முக்கியமான ஜெபம் இந்த ஜெபம். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் எல்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டா அது எல்லாவற்றிலும் மிக மிக முக்கியம். ஆனா இத வேத சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், வேதத்தில் உள்ள எல்லா ஜெபங்களை விட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மிக முக்கியமாக மையப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை என்னன்னா நாங்க ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்க நாட்களை எண்ணக்கூடியதான அறிவை எங்களுக்கு தாங்க. எந்த மனுஷனும் தன்னுடைய நாட்களை எண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. இல்ல, கண்டிப்பா முடியாது. அப்ப நாம வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழணும்னா நமக்கு என்ன அவசியமாக இருக்கிறது? தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். இவனை தேவனுடைய மனிதன் சொல்லி இந்த அதிகாரம் மையப்படுத்துகிறது. ஆனா அதுக்கு முன்னாடி அவனுடைய லைஃப பாத்தீங்கன்னா அவனை பத்தி போடப்பட்டிருக்கு, அவன் கொலை செய்தவன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஒரு எகிப்தியனை வெட்டி மணல்ல புதைத்து போட்டான். அவனுக்குள்ள கோபங்கள் நிரம்பி கிடந்தது. அவனுக்குள்ள பலவிதமான எரிச்சலின் குணங்கள் நிரம்பி கிடந்தது. அது மட்டும் இல்ல, அவன் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் எவ்வளவு மூர்க்கத்தனமானவனா இருந்திருப்பான்னு பாருங்கவே மோசே. அது மட்டும் இல்ல, இந்த மோசே பாத்தீங்கன்னு சொன்னா எதுக்கு எடுத்தாலும் அவன் தன்னை குறிச்சு சொல்லும் போது நான் திக்குவாய் உள்ளவன், மந்த நாவு உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பதறி பேசுகிறவன் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆனா இதே மோசையை பற்றி தான் வேத வசனம் சொல்லுகிறது. அவனை கர்த்தர் சரியா உருவாக்கி 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 அவனை வணைந்து குயவன் கையில நம்ம களி மண்ணாக நம்ம வாழ்க்கையை வணையும்படியா எப்ப நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோமோ அவர் நம்மளையும் எப்படி மாத்துறாரா? தேவனுடைய மனிதனாக மாற்றுகிறார். மோசேயை குறித்து எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, பூமியில் உள்ள எல்லா மனுஷனை பார்க்கலாம் அவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் அவனை கர்த்தர் தேவனுடைய மனிதன் என்று அழைக்கிறார். இன்றைக்கு உன்னையும் என்னையும் நம் ஒவ்வொருவரை பற்றியும் கர்த்தர் இவன் தேவனுடைய மனிதன், இவன் தேவனுடைய மனுஷி என்று சொல்லி அழைக்க முடியுமா? கொஞ்ச நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். மனசுல ஆண்டவரே நம்மளை பார்த்து இவன் தேவனுடைய மனிதன், எலிசாவை பார்த்து சூனேமியால் சொன்னா தேவனுடைய மனுஷன், இந்த தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? நாமும் கூட தேவனுடைய மனுஷனாக இந்த உலகத்துல வாழலாம். ஆமென். சங்கீதம் 91வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். எடுத்து வாசிங்க, கையில பைபிள் வாசிங்க, எடுத்து வைங்க. சங்கீதம் 91 எல்லாரும் கையில பைபிள வைங்க. எடுத்து பைபிள கையில எடுத்து வாசிங்க. சங்கீதம் 91
ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பைபிளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கள். ஒவ்வொருத்தர் வசனத்தை வாசிக்கணும். ஆண்டவரே தேவரீர். ஆண்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலம்ன்றாரு. வசனத்தை என் பக்கம் திருப்பி கவனிக்கணும். தலைமுறை தலைமுறை, ஜெனரேஷன் பை ஜெனரேஷன், 42 தலைமுறைகளை பற்றி மத்தியில நம்ம வாசிக்கிறோம். அப்ப தலைமுறை தலைமுறை வசனம் சொல்லுது 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கத்தை காக்கிறவராம். ஆனா அக்கிரமம் செஞ்சா, பாவம் செஞ்சா, பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா. அப்படின்னா 3-4 தலைமுறையோட அழிஞ்சிரும் அந்த தலைமுறை. ஆனா கர்த்தருக்கு நீ பயந்து நடந்தீங்கன்னா 1000 தலைமுறைக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தை, ஆண்டவரின் தயவை, ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை, ஆண்டவரின் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தலைமுறை தலைமுறையா நமக்கு சொத்தோ ஆஸ்தியோ பணமோ செல்வங்களோ அல்லது சேர்த்து வைத்திருக்கிற ஆபரணங்களோ நம்முடைய சொந்த பந்தங்களோ நமக்கு அடைக்கலம் இல்லை. நமக்கு அடைக்கலம் யார் என்றால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். அப்ப தேவன் தான் நமக்கு அடைக்கலம். தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய சந்ததி யாரை சேவிக்கணும்னா கர்த்தரை சேவிக்க வேண்டும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்காத சந்ததிகள் மேல, அந்த மக்கள் மேல தேவனுடைய உக்கிர கோபாக்கினை ஊற்றப்படுமா. அதனால இங்க யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்களும் உறக்க ஒவ்வொரு நாளும் உங்க வாயில சொல்லணும். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததாய் கண்டால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேவர்களை சேவிப்பீர்களோ அப்படின்றாரு. நாம தேவனுடைய சந்ததி, நாம் கர்த்தருடைய சந்ததி. தலைமுறை தலைமுறையாக ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவரீர் ஆண்டவரே எங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் அடைக்கலமானவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அடைக்கலமா கொள்ளுங்க. இந்த உலகத்துல வேற எதையும் அடைக்கலமா கொள்ளாதீங்க தயவு செய்து. கர்த்தர் தான் என் அடைக்கலம். வாயில உறக்க சொல்லுங்க, உங்க வாயை திறந்து. அடுத்த வசனத்தை பாருங்க. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாராம். ஆமென். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், இன்னைக்கு இருக்கிற மலைகள், இன்றைக்கு இருக்கிற சமுத்திரம், இன்றைக்கு இருக்கிற பூமி, இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே அவர் அனாதியாய், அவர் என்றென்றைக்கும் அவர் தேவனா இருக்கிறார். அவரை தவிர வேற தேவனை இல்ல. நேற்றுக்கு வாசிச்சோம், கர்த்தரே தேவன், அவரே மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். அவருடைய கோபத்தை, அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்களாம். கர்த்தரை இல்லாமல் தேவன் யார்? அவர்தான் பூர்வத்திலையும் அனாதியா என்றென்றைக்கும் அவர் தனியா உட்கார்ந்து இருக்கிறாராம். தனியா உட்கார கூடாதுன்றதுனாலதான் உங்களை என்னைய தன்னுடைய சொந்த ரத்தத்தால கழுவி அவருடைய பிள்ளையாக்கி தன்னுடைய சொந்த ஜனமாக அவர் மாற்றி ராஜாக்களாக பிரபுக்களாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மளை அவரோடு கூட சேர்த்துக்கிட்டாரு. தலைமுறை தலைமுறைக்கும் நமக்கு அடைக்கலமானவர் அவர் மட்டும்தான். அதை புரிந்து கொள்ளுங்க. அடுத்த வார்த்தையை பார்க்கிறோம். உமது பார்வைக்கு 1000 வருஷம் என்னங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீர் மனுஷரை நித்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்பங்கள் என்கிறீர்.
மனுபுத்திரரை பார்த்து சொல்றாரு, திரும்புங்கள் என்கிறீ, குடியை விட்டு திரும்பு, பாவத்தை விட்டு திரும்பு, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக திரும்பு. மரணம் எப்ப வரும்னு சொல்லி தெரியாது. அதனால பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு நீ வரும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு நேராக ஆயத்தப்படும்படியாக திரும்பு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. என்ன, இன்னைக்கு நிறைய வியாதிகள் பெருகி போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் கொலைபாதக செயல்கள், விபத்துகள் பெருகி போய்விட்டது. அதனால எப்ப மரணம் வரும்னு சொல்லி தெரியாது. அதனால இப்பொழுதே மனம் திரும்பும்படியான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். எனது இருதயத்துல மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்துல கர்த்தருக்கு நேராக மனதை பதித்து கொண்டே வாழ வேண்டும். சோத்திரம். மரணம் எப்ப கதவை தட்டுன்னு சொல்ல முடியாது. அப்படி கதவை தட்டும் பொழுது, மரணமே நீ போயிட்டு வா, நாளைக்கு வரேன்னு சொல்லவும் முடியாது. அதனால இப்பவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஏன்னா கோடாரியானது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கோடாரியானது மரங்களினுடைய வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா? சொல்றாரு, 1000 வருஷம் நேத்து கழிஞ்ச நாள் போல, ராச்சாம் போல இருக்கான். பாருங்க, ஆண்டவருக்கு 1000 வருஷம்ன்றது என்னது? நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம். 2 பேதுரு 3:8 பாக்குறான், ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் தான். அப்ப நம்முடைய 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம் வாழ்க்கைன்றது அப்ப எவ்வளவு நாள்? எவ்வளவு நாள் சொல்லுங்க? ஒரு செகண்ட். மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிமிஷம் தான். மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நிமிஷம் தான். ஆனா அதுக்குள்ள அவனுக்கு இருக்கிற ஆசை இருக்கு பாருங்க. ஆசை கொஞ்சம் இல்ல, நிறைய இருக்கு. எவ்வளவு? நிறைய. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தினா, கவனிங்க, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன்னுடைய ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னையா? சினிமா நடிகர்கள் ஒரு பாத்தீங்கன்னா படத்துக்கு பார்த்தா 1 கோடி 50 லட்சம். ஆனா வாழ்க்கையில சமாதானம் இல்ல. பணத்தால் அவனுடைய ஆத்மாவை திருப்தியாக்கி கொள்ள முடியாது. நீ சேர்த்து வைத்திருக்கிற நகைகளினாலே வாழ்க்கையை திருப்தியாக்கி கொள்ள முடியாது. உனக்கு பாத்தீங்கன்னா நீ நடக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமா இருக்கலாம். பல வீடுகளை நீ வச்சிருக்கலாம். ஆனாலும் ஆத்மாவை கெடுத்து போட்டீங்கன்னா, அதை நீ கடைசியா போகும்போது நீ உன்னையும் எடுத்துட்டு போக மாட்ட. உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி நரகத்துக்குள்ள தள்ளி போடுவாய். பாருங்க, ஆண்டவருக்கு 1000 வருஷம் என்பது ஒரு நாள், நேற்று கழிந்த நாள் போல இருக்கிறது. ஆனா மனுஷனுடைய வாழ்க்கை, அவர் சொல்றாரு, என் வாழ்க்கைய 4 விடற்கடை, என்னுடைய நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினேன். இவ்வளவுதான் மனுஷனுடைய லைஃப். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. பண ஆசையினால ஏடிஎம் உடைக்கிறான். பண ஆசையினால பாத்தீங்கன்னா பலவிதமான வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்க எல்லாம் பார்த்தா கழுத்துல இருந்து செயின் அத்துட்டு ஓடிடுறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிற சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி தங்களை அநேக வேதனைகளினாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் அன்பையும் சமாதானத்தையும் நீடிய பொறுமையையும் தயவையும் நாடுன்னு சொல்றாரு. எதை நீ தேடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல, இந்த பூமிகளை எதை தேடிக்கொண்டிருக்கிற? கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. பணம் தேவை, பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனா பணத்தை காட்டிலும் என் இயேசு முக்கியமானவர். ஆமென். ஆமா, அவருக்கு முதல்ல உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவருக்கு முதல்ல உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இந்த வருடம் தொடங்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நிக்கிற 2024. ஆனா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் தேவனை ஆராதிப்பதற்காக ஆலயத்துக்கு சென்றாயா அப்படின்றத உன் மனசுல நினைச்சு பாரு. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்வதில்லை.
அதற்கு பதில் பாத்தீங்கன்னு சொன்னா புது வருட ஆராதனை, கிறிஸ்துமஸ் ஆராதனை, ஈஸ்டர் ஆராதனை என்று சொல்லி அதிலே பங்கெடுக்கிறதற்கு ரொம்ப ஆவலாக கடந்து வருவார்கள். அதையெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார், அதையெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காலையிலே மாலையிலே இரவிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நீ அவருடைய முகத்தை தேடுவதற்கு உன் வாழ்க்கைய முழுசா ஒப்பு கொடு. அதைத்தான் கர்த்தர் விரும்புறாரு. மனுஷரை பாருங்க, அடுத்த வார்த்தையை பாருங்க. அவர்களை வெள்ளம் போல வாடிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். தூங்குறப்ப என்ன நடக்குதுன்னு மனுஷனுக்கு தெரியல. அவர்களை வெள்ளம் போல வாடிக்கொண்டு போகிறீர். வெள்ளம் வந்தா என்ன செய்யும்? எல்லாத்தையும் வெள்ளம் வெள்ளம் வந்த உடனே என்ன செய்யும்? எல்லாத்தையும். ஆமா, அதுல வீடுகள் எல்லாம் போகும். அதுல சேர்த்து வச்சிருக்கிறதான நிறைய குடம், நிறைய பாத்தீங்கன்னா பாத்திரங்கள் எல்லாம் மிதந்து போறத பாக்குறீங்களா? நிறைய மரச்சாமான்கள், நிறைய கார்கள்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிதந்து போகுது வெள்ளத்துல. அதே போலதான் மனுஷன் தேவனை நம்பாம, இனி வரக்கூடிய நித்திய வாழ்க்கையை நம்பாம இந்த உலகமே கதின்னு சொல்லி இந்த உலகத்துல தனக்கானதை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அதை ஒரு நாள் வெள்ளம் வாடிக்கொண்டு போகும். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் என்ன செஞ்சான? பைபிள்ல வேதத்துல இருக்கு. ஒரு மனுஷனுடைய நிலம் நல்லா விளைஞ்சிச்சான். அந்த வருஷத்துல ரொம்ப விளைஞ்சிருச்சு. நல்லா விளையவும் அவனுக்குள்ள பெரிய ஒரே ஆச்சரியம். எந்த வருஷத்திலையும் இந்த மாதிரி விளைஞ்சது கிடையாது, எந்த வருஷத்திலையும் நான் இவ்வளவு சம்பாதிச்சது கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப மனசுல சந்தோஷப்பட்டு ஒன்னு செய்வேன், இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணானா, களஞ்சியங்களெல்லாம் இடிச்சு பெருசாக்கி பெருசாக்கி அதுல அந்த தானியங்களை எல்லாம் நான் சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணுவேன், என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து இளைப்பாரி நீ பூரிப்பாரு, உனக்காக அநேகம் பொருள்கள் அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன்னு தான் மனசுல சிந்தித்து சொல்லி கொண்டானா. இப்படித்தான் நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல சிந்திச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சதெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன செய்வான்? இந்த உலகத்தை விட்டு போய் விடுவான். சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் தேவனுடைய சொப்பனத்துல தோன்றி சொன்னாரு, மதிகட்டவனை, முட்டா பயல, இன்னைக்கு இரவு ஆத்மாவை நான் உன்னை விட்டு எடுத்துக்கொண்டா, நான் கொடுத்த ஜீவனை, நான் கொடுத்த உயிரை உன்னை விட்டு எடுத்துக்கொண்டா, நீ சேர்த்ததெல்லாம் யாருடையதாகும்? யாருக்கு சொந்தமாகும்? கடைசியில நீ கட்டி நீ வந்து மாட்டி வச்சிருக்கிற அண்ணா கயிறு, அருணா கயிறு முதற்கொண்டு கழட்டிட்டு தான் விடுறான். சொல்லுங்க. அந்த கொலுசை மட்டும் என் காலில் போட்டு விட்டுருங்க, அந்த வளையலை மட்டும் என் கையில போட்டு விட்டுருங்கன்னு சொல்றாங்களா? இல்ல. கையில போட்டிருக்கிற மோதிரங்கள் வரல அப்படின்னு சொன்னா விரலை வெட்டி எடுத்துருவான். அப்ப கடைசியில நீ கொண்டு போக போறது ஒண்ணுமே கிடையாது. நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா அந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லாரு யோபு. என் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தேன்னு சொல்றாரு. உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். இந்த உலகத்திலே கர்த்தரை தேடு, அவர்தான் தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அதனால இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அழியாத நித்திய காரியங்கள் மேல உன்னுடைய இருதயத்தை, உன் கண்களை பதி. வேற சிந்தனைகளை உன் மனசுல வரவிடாத. பார்க்கிறோம், காலையில முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். காலையில முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அந்த புல்லுக்கு ஆண்டவர் மனுஷனுடைய வாழ்க்கை ஒப்பிடுகிறார். புல்ல திடீர்னு மாடு என்ன செஞ்சிறேன், பார்த்த உடனே மேய்ஞ்சிட்டு போயிடும். எப்ப வேணாலும் மனுஷனுடைய வாழ்க்கைய மரணம் மேய்ஞ்சிட்டு போயிடும். புல்லுக்கு ஒத்திருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா ஒரு மனுஷன் அதை பார்த்த உடனே தன்னுடைய மாட்டுக்கு, தன்னுடைய ஆடுகளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த புல்ல அறுத்துட்டு போயிடுவான். அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையும் புல்லுக்கு சமமா தான் இருக்கு. அதனால எப்ப எது நடக்குமோ தெரியாது. அதனால எது நடக்கிறதுக்கு முன்னாடியே இப்பவே இயேசுவை அண்டிக்கொள்ளையா. சோத்திரம். இயேசுவை அண்டிக்கொள், இயேசுவை பற்றிக்கொள், இயேசுவை பிடித்துக்கொள், இயேசுவோட பாதத்தை உறுதியாய் பிடித்துக்கொள். இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை ஒரு மனிதன் பிடித்துக் கொள்வது. புரிந்து கொள்ளுங்க. பார்க்கிறோம், அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினாலே அழிந்து உமது உக்கிரத்தினாலே கலங்கி போகிறோம். எங்க அக்கிரமங்களை எல்லாம் உமக்கு முன்பாக எங்கள் அந்தரங்க பாவங்களுடைய முகத்தினுடைய வெளிச்சத்தில் நிறுத்தினீர். ஒரு நாள் மனுஷன் என்ன செய்ய போறானா, கர்த்தருக்கு முன்பாக தான் செய்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் கணக்கு கொடுக்க போகிறான். அதான் சொல்றாரு, என் அக்கிரமங்கள்
என்னுடைய பாவங்கள் எல்லாம் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்துக்கு முன்பாக நிறுத்தினீர்னு சொல்லி பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு. 12வது அதிகாரம் கடைசி வசனத்துல காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள். நாம எல்லாரும் இந்த உலகத்துல இதுவரைக்கும் ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் யாரெல்லாம் மரித்தார்களோ அவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுப்பப்பட்டு தேவனுக்கு முன்பாக அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடியதான நாளை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். வேதவசனம் சொல்லுது ஓசியாவுல, இதோ நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்களை ஜனங்கள் திரளாய் நிற்கிறார்கள். என்னது? நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்களை ஜனங்கள் திரளாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். நியாயத்தீர்ப்பினுடைய நாள் வருகிறது. மனுஷர் பேசக்கூடியதான வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்ன குறிச்சும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணுமா? அது மட்டும் இல்ல, மனுஷன் பேசுறது மட்டும் இல்ல, மனுஷன் செஞ்ச ஒவ்வொரு காரியத்தை குறித்து பிரசங்கள் எழுதப்பட்டிருக்கு. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அவைகளை தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. கர்த்தருக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்து நிறுத்தப்படும். நீ செஞ்ச நல்ல காரியங்கள், நீ செய்த நற்கிரியைகள், நீ செய்த தீமைகள், அதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்துல ஒரு விசை வாழக்கூடியதான வாழ்க்கையில நான் குற்றமற்றவனாக, நீதி உள்ளவனாக, கரையில்லாதவனாக, அப்பொழுக்கற்றவனாக, ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நன்மை மாத்திரம் செய்கிறவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் அதனால ஒரு வசனம் அப்படியா சொல்லுது, என்னன்னா, கர்த்தாவே உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பிவிடும், அவைகளை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கு, உமது வாசஸ்தலங்களுக்கு என்ன கொண்டு செல்லட்டும் சொல்றாரு. புரியுதா? ஆமா. அப்ப நம்ம எவ்வளவு தூய்மையா இந்த உலகத்துல வாழ வேண்டியது இருக்கிறது. வாசித்து பாருங்கள். அப்ப நம்ம நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து ஒரு பயம் நமக்கு இருக்கணும் என்னைக்கும். ஸ்தோத்திரம். ஒரு அவர் சொல்றார் 9வது வசனத்துல, எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல எங்க வருஷங்களை கழித்து போட்டோம். ஒரு கதையை சொன்னா அந்த கதை முடிகிற வரைக்கும் முடிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த கதை ஒரு சுவராசியம் இல்லாத ஒரு கதையை போல. சிலர் சொல்லுவாங்க, நான் தூக்கமே வரமாட்டேங்குது, ஒரு கதை சொல்லுங்கன்னுவாங்க. அந்த கதை முடிகிறதுக்குள்ள அவங்க தூங்கிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை ஒரு கதை மாதிரிதான். திடீர்னு என்ன செய்ய போறான்? தூங்க போறான். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, கதை சொல்லுங்க. அதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையில கதையை போல வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டே இருக்கிற, ஒரு நாள் கதை முடிஞ்சு போயிரும், நீயும் முடிஞ்சிருவ. அவ்வளவுதான். எங்கள் நாட்கள் ஒரு கதையை போல 2024 தொடங்கணும். ஆண்டவருக்கு பிரயோஜனமான எதையாவது நாம் செய்தோமா? அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்தோமா? அதிகமாய் கர்த்தருக்கென்று இந்த ஊழிய பாதைகளை, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக அவருடைய நற்செய்தி பணிகளை ஈடுபட்டோமா? அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நம்ம செஞ்சோமா? அல்லது கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு பாதவடியில் அமர்ந்து கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதை நாம் வாசித்து தியானித்தோமா? இதையெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஒரு கதையை போல கழிக்கிறோம். 2024 ஒரு கதையை போல. ஆரம்பத்துல நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறோம். வருஷம் ஜனவரி பிறந்து 1ஆம் தேதி பிறந்து அப்பவே தீர்மானம் பயங்கரமா போகுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி வருது, மார்ச் வருது, பழைய குருடி கதை திரடின மாதிரி பழைய கதைக்கே போயிடுறோம். இல்ல இல்ல ஆண்டவருக்காக சோத்திரம் புதிய காரியங்களை அவரிடத்துல நாம் செய்யும்படியாக புதிய பலனை அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஒரு கதையை போல நம்முடைய வாழ்க்கை அமையாதபடிக்கு ஆண்டவரை நமக்கு பிரயோஜனமா என்னுடைய வாழ்க்கையை மாத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி அவரிடத்துல மன்றாடி ஜெபம் பண்ணி கேட்போம். ஆமென். ஒரு கதை மாதிரி வாழாதீங்க, ஒரு கதை மாதிரி வாழ வேண்டாம். எங்கள் நாட்கள் ஒரு கதையை போல, எங்கள் வருஷங்கள் ஒரு கதையை போல போய்விட்டது. திருப்பி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணும் உள்ள அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. செத்து போனதுக்கு அப்புறமா நாம செஞ்ச நல்ல கிரியைகள் தான் அவரோடு கூட போகுமா? இந்த பூமியிலே நீ ஆண்டவருக்காக செய்த காரியங்கள் தான் அவரோடு கூட போகும், நம்மோடு கூட வரும். அதனால நல்ல காரியங்களை செய்வதற்கு தீர்மானங்கள் எடுங்க. வார்த்தையை படிங்க.
எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால 80 வருஷம். அந்த 80 வருஷமும் மனுஷன் அனுபவிக்கிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? வருத்தம் தான் இருக்கு. வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லி பாடுறோம். நம்ம 80 வருஷம் வாழ்றோம், ஆனா அதனுடைய மேன்மை வருத்தம் சஞ்சலம். எப்படி அந்த வருத்தம் சஞ்சலம் போகணும்னா என்ன சொல்றாருன்னா மோசே, எங்க வாழ்நாளெல்லாம் நாங்க களி கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களுடைய கிருபையினால திருப்தியாக்க, காலையில எழுந்து முதல்ல அவருடைய முகத்தை தேடி, என்னது இந்த பூக்கள் எல்லாம் எதுக்கு அவளோட காத்திருக்குமா தெரியுமா? மொட்டுக்கள். எப்ப சூரியன் வரும், அப்ப அந்த சூரியன் என் மேல பட்ட உடனே அப்படியே அழகா, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்ன வாசனை வீசி தன்னுடைய முகத்தை அப்படியே அழகா காமிக்குமா. ஹல்லேலூயா. கவனிங்க, தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கா? அந்த சூரியனுடைய வருகையை எதிர்நோக்கி அந்த பூவு, அந்த மொட்டுக்கள் எல்லாம் காத்திருக்குமா, பூக்கள். அதே மாதிரிதான் காலையில ஒரு தேவனுடைய புள்ள கர்த்தருடைய கிருபை எனக்கு வேண்டும்னு சொல்லி அவருக்காக அந்த நீதியின் சூரியன் நம்முடைய வாழ்வுல, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய ஆவியிலே விழும்படியாக நம்முடைய முகத்தை அவருக்கு நேராக்கி நாம் காத்திருக்க வேண்டும். என் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ், நீ வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா, மகிழ்ச்சியா இருக்கணும்னா, ஆனந்தமா இருக்கணும்னா அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள். வேத வசனம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளு. ஏன்னா அந்த நாள்ல என்னென்னத்தை சந்திக்க போறோமோ தெரியாது. அதனால ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு தேவையான கிருபையை தாங்க சாமி அப்படின்னு சொல்லி காலையிலே அவர் பாதத்துல அமர்ந்து அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளு. அவர் சொல்றாரு, நாங்க ஆண்டவரே தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட ஆண்டவரே வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்போ உங்களை மகிழ்ச்சியாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய கிருபை. உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது தேவனுடைய கிருபை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பவுல் தன்னிடத்தில் இருக்கிற அந்த அந்த பலவீனம் மாறும்படியாக இயேசுவினிடத்துல அவன் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன பதில், என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னாரு. அது மாதிரிதான் கிருபையை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். தகுதி இல்லாதவனுக்கு கிடைப்பது கிருபை. தேவனுடைய இரக்கத்தை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. துன்பத்தை கண்ட வருஷங்கள் மாறணுமா? சிறுமைப்படுத்தின நாட்கள் மாறணுமா? ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா, ஆனந்தமா, மகிழ்ச்சியா அவனுடைய வாழ்நாட்களை கடத்த வேண்டுமா? அப்படின்னா கர்த்தருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள். காலையிலே தாவீது சொல்றாரு, காலையிலே எங்களை உடைய கிருபையினாலே திருப்தியாக்கும். என்னங்க? காலையிலே எங்களை உம்முடைய கிருபையினாலே திருப்தியாக்கும் மோசே சொல்றாரு. பாருங்க, நிலத்தை உண்டது போல என் ஆத்துமா உடைய கிருபையினாலே திருப்தி ஆகும் சொல்றாரு. அப்ப கிருபை எல்லாத்துலயும் பெருசுங்க. அந்த கிருபை தான் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிருபை அவரிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. கடைசில அவர் சொல்லி ஜெபிக்கிறாரு, என்னன்னா, ஆண்டவரே உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உம்முடைய மகிமை எங்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. ஆண்டவரே உம்முடைய கிரியை உம்முடைய ஊழியக்காரன் எனக்கு உம்முடைய மகிமை என் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறார்.
அது மட்டும் இல்ல, ஆண்டவரே நாங்கள் ஒரு புதிய வருடத்தை சந்திக்க போகிறோம். ஒவ்வொரு வருடத்திலும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நொடியிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேல் தங்கட்டும் அப்பா. உம்முடைய ஆண்டவரே, ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே உங்க பிரியம் மேல இருக்கட்டும்பா. என்னங்க முதல்ல நேசிச்சாரு, இப்ப நேசிக்க மாட்டாருன்னு சொல்லி இந்த உலக விளக்கத்துல சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னு பிரிய இல்லாம போச்சுங்க அப்படின்வாங்க. அதான் மோசே சொல்லாரு, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்திலே உறுதிப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்கும் அப்பா. நாங்கள் இந்த வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில உமக்காக வாழும்படியாக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படியா ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்து ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பியுங்கள். வருகின்ற வருஷங்கள் உங்களுக்கு, வருகின்ற மாதங்கள், வருகின்ற நாட்கள் உங்களுக்கு தேவனாலே அது ஆசீர்வாதமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.